கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை பிலிப்பியர் 4:19. தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். பிலிப்பியன்ஸ் 4:19. My God will satisfy all my needs. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்திரத்தில் வழி நடந்து வந்த பொழுது கசப்பான தண்ணீரே இவர்களுக்கு கிடைத்தது. கர்த்தரை நோக்கி மோசே கூப்பிட்டார். கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி நடந்த பொழுது கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. குறைவு நிறைவாக்கப்பட்டது. தீர்க்கதரிசியின் மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசியை நோக்கி வருகிறாள். மிகுந்த கடன் தனக்கு இருப்பதாக சொல்கிறாள். தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளையும் கடன் கொடுத்த மனிதன் அடிமைப்படுத்த விரும்புகிறான் என்பதை தெரிவிக்கிறாள். தீர்க்கதரிசி சொன்ன ஆலோசனையின்படி நடந்த பொழுது கர்த்தர் கடனை அடைக்க வழி திறந்தார். ஜீவனத்துக்கான வழியும் பிறந்தது. கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவை நோக்கி இயேசுவின் தாய் சென்று காரியத்தை கூறினாள். இயேசுவின் வார்த்தைகளின்படி வேலைக்காரர் செய்த பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறிற்று. குறைவுகள் நிறைவானது. இன்று நீங்களும் நானும் என்ன குறைவோடு காணப்படுகிறோம்? கணவன் மீட்கப்படவில்லையா? மனைவி மீட்கப்படவில்லையா? பிள்ளைகள் மீட்கப்பட்ட வாழ்வுக்குள் கடந்து வரவில்லையா? தவறான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்களா? குழந்தை இல்லையா? வேலை கிடைக்கவில்லையா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். குறைவுகளை நிறைவாக்குபவரே, பரிசுத்த பிதாவே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கீழ்ப்படியாத எங்களுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம். படிப்பு விஷயத்திலே கீழ்ப்படிய, ஒழுக்கம், பரிசுத்தம் இவற்றிலே கீழ்ப்படிய, தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்காதபடி படிக்க வேண்டிய வயதிலே படிக்க, ஞானத்தால் நிரப்பப்பட தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் தாழ்மையோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளை அரவணைத்தவரே, ஆசீர்வதித்தவரே, உம்முடைய கரத்தை பிள்ளைகள் மேல் வையும். பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெரியவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிக்க தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும். தவறான நண்பர்களின் உறவுகளை தவிர்த்து போட ஞானம் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.